வணக்கம் முருக பக்தர்களே. கந்த புராணத்தின் நமது முன்னைய அத்தியாயத்தில் தரகாசுரனை முருகப்பெருமான் தனது தெய்வீக வேலால் வதம் செய்தார். இப்போது அந்த தருணத்தின் அச்சம் அவனின் சகோதரர்கள் சிம்மமுகனுக்கும் சூரபத்மனுக்கும் பாய்கிறது. மூவுலகமும் நடுங்கும் போரின் இரண்டாவது கட்டம் தொடங்குகிறது. சிம்மமுகன், சிங்க முகம் கொண்ட அசுரன் தரகாசுரன் இறந்த செய்தியைக் கேட்டவுடன் அவன் குரல் பூமியை அதிர வைத்தது. தம்பி, தரகனை ஒரு பிள்ளை வேலால் வீழ்த்திவிட்டானா? அவன் வேலின் கூர்மையை இப்போது நான் சுவைக்கச் செய்கிறேன் என்று அவன் வானத்தில் பறந்து செல்லும் மேகங்களை உரைத்துவிட்டு அசுர சேனையை அழைத்து சபதம் செய்கிறான். முருகனை நானே அழிக்கிறேன். அவன் அரண்மனை தரையில் என் காலடி பதியும் வரை இந்த சத்தம் நிற்காது. சூரபத்மன் மூவர்களின் தலைவர். அவன் வெறிக்குரியவனாக இருந்தாலும் ஆழ்ந்த சிந்தனையாளர். சிம்மமுகா, வெறியுடன் போருக்குப் போவது வெற்றி தராது. மாயையும் யுக்தியும் வேண்டும். முருகனைச் சுற்றி மாயமாக நுழைந்து அவன் செல்வமும் சேனையும் சிதையச் செய் என்று அவர்கள் ஒரு இரட்டைத் தாக்குதலுக்கு திட்டமிடுகிறார்கள். சிம்மமுகன் நேரடி தாக்குதல், பின்னால் சூரபத்மன் உருவாகும் மாயபடைகள், நாகவாகனங்கள், நரகபூத சேனைகள். முருகன் ரணதாண்டவத்தின் மையத்தில் மயில் வாகனத்தின் மீது அமைதியுடன் நிற்கிறார். சிம்மமுகன் பறந்து வந்து மோதுகிறான். அவன் சிங்கக் கர்ஜனையுடன் எதிரி சேனைகளின் மனதை உலுக்கியான். அவனது நாக்குகள் எளிதில் சேனைகளை விழுங்குகின்றன. முருகன் நேரடியாக அவனை நோக்கி வேல் தூக்குகிறார். கர்வம் வீழும் இடத்தில்தான் ஞானம் எழும். நீ முதலில் கர்வத்தையே விலக்கு, சிங்கமுகனே. முருகன் வேல் அவனது முகத்தை நொறுக்குகிறது. அவன் தன் உண்மையான உருவத்தை இழந்து அழிந்து விழுகிறான். சிம்மமுகனின் மரணம் சூரபத்மனை உள்மனத்தில் உலுக்குகிறது. ஆனால் அவன் சிரிக்கிறான். இது என் திட்டத்தின் பகுதிதான். இப்போது என் மாய உருவங்கள் நுழைகின்றன. நாகம் போல நுழையும் சூரபத்ம மாய சேனைகள் பூமியைச் சுற்றி கொண்டு முருகனை வலைவைக்கத் தொடங்குகின்றன. ஒவ்வொரு உருவமும் ஒளி போன்ற வேகம், நரகத் தீயில் தோன்றிய மாதிரி பரிதவிக்கின்றன. முருகன் சூரபத்மனின் வெறிகொண்ட சூழ்ச்சியை உணர்கிறார். அவர் தனது ஞானத்தால் இந்த மாயையை தீர்க்க வேண்டும் என்று எண்ணுகிறார். மாயை தீயால் வரலாம், ஆனால் சத்தியம்தான் அதை முடிவுக்கு கொண்டு வரும் என்று முருகன் சூரபத்மனின் மாய இராணுவத்துடன் நேரடி மோதலில் இறங்குகிறார். சூரபத்மவதம் ஆரம்பம். சூரபத்மன் மாய உலகத்தில் தியானம் செய்கிறான். அவன் தனது சக்திகளை ஒன்றிணைத்து நாகங்கள், சூன்ய பூதங்கள், வன்கொடுமை கொண்ட இரக்ஷச சேனைகள் எல்லாவற்றையும் உருவாக்கி வெளியே அனுப்புகிறான். முருகனே, நீ சுத்தத்தின் உருவமாயிருக்கலாம். ஆனால் நான் உன்னை இருளால் மூடிச் சுருட்டுவேன். இந்த மாய சேனை திக்கெல்லாம் பரவி தேவர்களையும் தேவி சேனையையும் மிரள வைக்கிறது. முருகன் சாந்தமாக தியானம் செய்கிறார். வாழ்க்கையின் நோக்கத்தைப் போல இந்த யுத்தம் தன்மேல் விழுந்தாலும் அவர் மனதை குலைக்கவில்லை. இது வெறும் சத்துவம், ரஜசம், தமசம் இடையே நடக்கும் சண்டையில்லை. இது சத்தியத்தின் நிலை பெறல். அவர் வேலை உயர்த்துகிறார். ஒளி சுடுகிறது. மயில் வாகனம் சுழல்கிறது. சூரபத்மன் தனது மாயா உருவத்தில் 6 முகங்களை உருவாக்கி முருகனை மயக்க முயல்கிறான். வானம் சூறைக்காற்றால் குலைந்தது. கடல் கொந்தளிக்கிறது. மண் நடுக்கமடைகிறது. முருகனின் ஒற்றை பார்வை அந்த 6 முகங்களையும் ஒரே சமயத்தில் காண்கிறது. நீ உருவத்தை ஏற்கலாம், ஆனால் உண்மையை மறைக்க முடியாது. முருகன் வேல் ஒரு நொடியிலே மாய உருவங்களை நொறுக்கிவிடுகிறது. இப்போது சூரபத்மன் தன் மிக பயங்கரமான அசுர வடிவத்தில் தோன்றுகிறான். அவன் உடல் 1000 அங்கங்களால் சூழப்பட்டு, அவன் குரல் காலத்தின் ஓசையைப் போன்று. நீ என்னை பழுதடிக்க முடியாது முருகனே. நான் பரமனின் ஆசீர்வாதத்தால் யாராலும் சாக முடியாதவன். அவன் வாள் எடுத்துப் போருக்குத் தயாராகிறான். முருகன் ஒரு சொல் மட்டுமே சொல்கிறார்.
வேலே வழிகாட்டு! போரின் முழக்கங்கள் பரவுகின்றன. முருகனும் சூரபத்மனும் மோதுகின்றனர். இது பரிதாபமான பகல். இருளின் முடிவும் சத்தியத்தின் ஆரம்பமும். முருகனும் சூரபத்மனும் நேரடியாக மோதுகின்றனர். மாயை, சூழ்ச்சி, மிரள வைக்கும் உருவங்கள் எல்லாவற்றையும் முருகன் வென்று வந்துள்ளார். இப்போது நேராக சூரபத்மனின் உண்மை வடிவத்துடன் முருகன் முழு சக்தியுடன் மோதுகிறார். சூரபத்மனும் முருகனும் பரம யுத்தம். இருவரும் தங்கள் சக்தியை திரட்டுகின்றனர். சூரபத்மன் வானத்தை அடைக்கும் அளவுக்கு உயர்ந்த உருவம் எடுத்துக்கொள்கிறான். முருகன் வேலின் ஒளிக்கதிரை நம்பி அமைதியாக நிற்கிறார். போர் துவங்குகிறது. அவன் வாள்கள், கணைகள், மாயபாசங்கள் அனைத்தையும் பாய்ச்சினாலும் முருகன் ஒரே வேலால் அவற்றை அழிக்கிறார். இது வெறும் யுத்தம் இல்லை, இது தீயின் மீது ஒளி வெல்லும் தருணம். வீழ்ந்தாலும் சூரபத்மன் முற்றிலும் அழிவடைவதில்லை. அவன் தன்னை பறவையாக மாற்றுகிறான். அந்த பறவைதான் சூரபத்மன் உருவம் பெற்ற மயில். முருகன் சிந்திக்கிறார். அவன் வேல் காற்றில் பாய்ந்து சூரபத்மன் பறவையாக உள்ள அவதாரத்தை இரண்டாகப் பிளக்குகிறது. இது ஒரு அழிவு அல்ல, இது ஒரு மாற்றம், ஒரு அருள். மயில் முருகனின் வாகனமாக மாறுகிறது. சூரபத்மன் மற்றொரு உருவம், சேவலாக மாற்றம். அந்த நேரத்தில் சூரபத்மன் மீண்டும் உயிர் பெற்று ஒரு சேவலாக மாறுகிறான். அவன் சத்தமிடுகிறான், ஆனால் சாந்தமாகவே இருக்கிறார் முருகன். முருகன் அந்த சேவலை தனது கொடிக்கே எடுத்துக்கொள்கிறார். அவனின் அகந்தையை அழித்துவிட்டார், ஆனால் ஆன்மாவை தவிர்க்கவில்லை. அழிவு மூலம் முக்தி, அகந்தையை நீக்கும் தருணமே கருணையின் தொடக்கம். தேவர்கள் வணங்குகிறார்கள், சூரபத்மனை போற்றுகிறார்கள். இந்த யுத்தம் முடிவடைந்து முருகனின் இரக்கம், ஞானம், அருள் மூவுலகத்திற்கும் அர்ப்பணிக்கப்படுகிறது. இறைவன் மீது கொண்ட பக்தி மட்டுமே தீய சக்திகளையும் அருளால் மாற்ற முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் முருகன். இது வெற்றி அல்ல, இது பரிபூரணமாக்கல். சூரபத்மன் தோற்கவில்லை. அவன் தன் அகந்தையை விட்டுத் திருந்தினான். முருகன் அழிக்க வேண்டியவனை அழித்தார், ஆனால் மீட்கக் கூடியவனை மீட்டார். அடுத்த எபிசோட்டில் முருகனின் திருமணம், வள்ளியையும் தேவ சேனையையும் மணக்கும் திருவிழா நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. இன்று சூரபத்மவதம் பூரணமாகிற நாள். வெற்றி ஒளிக்கு, அருள் வீரனுக்கே வணக்கம். அடுத்த வாரம் திருமணத் திருவிழா. பக்தி மனதுடன் காண வாருங்கள். வணக்கம்.